லாஸ்ட் சண்டே என்னோட வைஃப் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, அதுவும் லெக் பீஸஸா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் வாங்கிட்டு வந்து குடுத்தோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்போக் ஸ்பூன்லாம் வச்சு குத்திட்டு மசாலா ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு இஃபா சிக்கன் தான் பண்ணி தர போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலா அந்த மசாலா எல்லாமே சிக்கன் மேல அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இன்னைக்கு வெளியில போற வேலை இருக்குன்றதுனால அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டோம். அந்த மசாலா எல்லாம் கரெக்டா 1 ஹவர் ஊறினா போதும். பட் ஆனா நாங்க ஈவினிங் தான் வந்து எடுத்தோம். ஈவினிங் வந்து பேன்ல பட்டர்லாம் போட்டு சிக்கன் எடுத்து அப்படியே பேன்ல போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டோம். அந்த 15 மினிட்ஸ் கேப்ல மைனஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்காக பாயில் பண்ண எக்ஸ், அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸில போட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணோம். மைனஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, தேஜஸ்டிக்கும் அது ரொம்ப பிடிக்கும். வீட்ல செஞ்ச மைனஸ் கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே டேஸ்டா செம்மையா இருந்துச்சு. அதை நானும் தேஜஸ்டியும் கையில போட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டோம். ஓவராலா 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மைனஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். இஃபா சிக்கன் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம இந்த இஃபா சிக்கனை வீட்டில் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறோம். டாடா பாய்.